ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, அல்லாஹ்வின் தூதர் எங்களுடைய இல்லத்துக்கு வந்தால் பேச ஆரம்பித்தால் உலக நடப்புகளை பேசினாலும் சொர்க்கத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள், நரகத்தை கொண்டு முடிப்பார்கள், எச்சரிக்கையோடு முடிப்பார்கள். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி நபிகளார் பேசுவார்கள். இந்த சொர்க்கத்தை பற்றி திரும்ப 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 நபித்தோழர்களுடைய உள்ளத்திலும் நபி தோழிய பெண்மணிகளுடைய உள்ளத்திலும் ஆழமாக அல்லாஹ்வின் தூதர் பதிய வைத்தார். எந்த அளவுக்கு ஆழமா பதிய வச்சாருன்னா, சாப்பிடுறதுக்கு சாப்பாடெல்லாம் இல்லை. பத்ருடைய போர்க்களத்திலே ஒரு நபி சொர்க்கத்துக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே 72 ஹூரிலின்கள் பெண்களை அல்லாஹ் மனமுடித்து அவர்களுக்கு கொடுப்பார். இந்த ஹூர்லிங் பெண்களை பத்தி நேரம் இருந்தா கடைசியில பேசலாம். 72 பெண்களை. உடனே நம்மளுக்கு ஒரு கற்பனை வரும், ஒன்ன வச்சே மேய்க்க முடியல, 72 வச்சு எங்க மேய்க்கிறது? சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு குட்டி கதை ஒரு ஆலிம் சொல்றாங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய ஏகவல்ல அந்த இறைவனை போற்றியவனாக ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உரைக்குள் செல்வதற்கு முன்னால் முதலாவதாக அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட ஒரு சிறந்த நாளிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையினுடைய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஏன்? அன்றைய ஒரு நாள் ஒற்றைப்படையினுடைய இரவிலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இந்த 5 நாட்களிலே ஏதேனும் ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 1000 மாதங்கள் ஒரு மனிதர் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அத்துணை நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை மனிதர்கள் அடைகிறார்கள். அரபு தேசத்தினுடைய ஒரு இமாம் ஒரு கவிதை எழுதுவார். எப்படிப்பட்ட கவிதைனா, மரணித்து கபருக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர், அவர் இடத்திலே நாம் ஒரு கேள்வியை கேட்கவெல்லாம் முடியாது, இலக்கணத்தோடு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். மரணித்த ஒரு நபரிடத்திலே அவரை எழுப்பி உங்களுக்கு இந்த உலகத்திலே என்ன வேண்டும் என்று கேட்டால் அந்த இமாம், அந்த கவிஞர் பதிவு செய்கிறார், நிச்சயமாக அவருடைய ஆசை என்னவாக தெரியுமா இருக்கும்? இந்த உலகத்திலே நான் மீண்டும் அனுப்பப்பட்டால் ஒரே ஒரு நாள் ரமலானுடைய அந்த ஒற்றைப்படையினுடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று கேட்பார். இந்த அளவுக்கு ஒரு சிறந்த பாக்கியம் மிக்க இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. ஆனா பொதுவாக நிறைய மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் 27 மட்டும் தேர்வு செய்து மற்ற நாட்களிலே வணக்க வழிபாடுகளை ஈடுபடாமல் இரவுகளை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில நபர்களை பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 இரவுகளையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். பெரும்பாலும் கடைசி 10 நாட்கள் எல்லாம் முஸ்லிம் சமூகம் கடை வீதிகளிலேயே கழிக்கக்கூடிய, நல்ல பைக்ல பெட்ரோல் போட்டுட்டு ஊர் சுத்தக்கூடிய, கேரம் போர்டுகளை விளையாடக்கூடிய, வீணான கலாச்சாரங்களிலே ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழலிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக, அதிகமாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய தேவைகளை அவனிடத்திலே அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இந்த இரவுகளை நாம் கழிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, காசாவிலே போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த குண்டு சப்தங்கள் எல்லாம் இனி இந்த ரமலானுடைய நாட்களிலே கேட்காது, இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்றெல்லாம்
தொலைக்காட்சியின் மூலமாக நாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவர்களும் தங்கள் இருப்பிடங்களை எல்லாம் சாதாரண ஒரு கூடாரங்களை அடித்து அதில் அமர்ந்து, பள்ளிவாசல்களை எல்லாம் ஒரு கூடாரத்தை போல அமைத்து தாவா பணிகளை செய்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா தற்சமயம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக போர் நிறுத்தத்தை அறிவித்து இருந்தும் கூட அயோக்கியர்கள், அநியாயக்காரர்கள் மீண்டும் போரை துவக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு சமீபமாக வந்த செய்தி, மிகப்பெரிய படைபலத்தோடு காசாவுக்குள்ளே போறோம். ஹமாஸினுடைய படையும் சிரியா காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மக்களையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழிக்க போகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தில மிகப்பெரிய படைபலத்தோடு களத்திலே இறங்கக்கூடிய ஒரு சூழல் காசாவில் இப்ப இருக்கு. இந்த ஒற்றைப்படையினுடைய இரவுகளிலே அந்த மக்களுக்காக நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும். அதிகமாக அந்த மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஹமாஸினுடைய அந்த படைக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு வாய்ப்பை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலினுடைய படை நிர்மூலமாகி எதுவுமே இல்லாமல் நாசமாக வேண்டும் என்றும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். 2. மூன்றாவதாக, இந்த சபையினுடைய கண்ணியத்தை பற்றி நாம் முதலிலே உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் உரைக்குள்ள போனா சரியான தருணமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய வானவர்களை பொறுத்த வரைக்கும் பூமி தோறும் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு வானவர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பணிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு சில வானவர்கள் அப்படியே வீதிகளிலே சுற்றி கொண்டிருப்பார்கள். என்ன காரணத்துக்காக தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பள்ளிகளிலே அல்லது ஏதேனும் ஒரு சபைகளிலே அல்லாஹுவை பற்றி புகழ்ந்து பேசப்பட்டால், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்பட்டால், அந்த வானவர்கள் அப்படியே பேசக்கூடிய சபைகளிலே வந்து அமர்ந்து கொள்வார்கள். பேசப்படக்கூடிய எல்லா செய்திகளையும் கேட்பார்கள். உரை முடிந்தவுடனே நேராக அர்ஷிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானவர்களை பார்த்து கேட்பான். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் தான், இருந்தாலும் அல்லாஹ் அந்த வானவர்களை பார்த்து கேட்பான், இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இந்த வானவர்கள் பதிவு செய்வார்கள், இறைவா, இப்படி பூமியில ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல உன்னை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சபைகளிலே அமர்ந்து விட்டு நாங்கள் வருகிறோம். அப்ப அல்லாஹ் அந்த வானவர்களிடத்திலே கேட்பா, என்னை பற்றி புகழ்ந்து பேசிய அந்த மக்கள் அப்படி என்னதான் கேட்டாங்க, என்ன கேட்கிறாங்க, அந்த சபையில உட்கார்ந்து என்ன கேட்கிறாங்க? நம்ம எதற்காக அமர்ந்திருக்கிறோம்? சொர்க்கம் வேண்டும், அப்படிதானே? சொர்க்கத்துக்காக அமர்ந்திருக்கிறோம். வானவர்கள் சொல்வார்கள், இறைவா, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? இல்ல இறைவா, அவர்கள் சொர்க்கத்தை எல்லாம் பார்த்ததில்லை, ஆனாலும் அவர்கள் சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வான், அந்த சபையை கண்ணியப்படுத்தியதற்காக, அமர்ந்ததற்காக, அந்த மார்க்கத்தினுடைய உபதேசங்களை கேட்டதற்காக அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்பா, வேற என்னப்பா கேட்டாங்க? இறைவா, நரக நெருப்பில இருந்தவர்கள் அச்சப்படுகிறார்கள், நரகத்தை பயப்படுகிறார்கள். அல்லாஹ் கேட்பா, இப்ப நரகத்தையாவது அவங்க பார்த்திருக்காங்களா? இல்ல, நரகத்தை பார்க்கல. பார்க்காத நரகத்துக்கு இவ்வளவு அச்சம்னா, ஒரு கால அந்த நரகத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பயப்படுவார்கள். இந்த சபையினுடைய கண்ணியம், இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய கண்ணியம், எந்த உரைகளானாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், இந்த சபையிலே அமர்ந்ததன் காரணமாக, இந்த உபதேசத்தை கேட்டதின் காரணமாக நரக நெருப்பில இருந்து நாம் அவர்களை பாதுகாக்கிறோம். எவ்வளவு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. அர்ஷிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை பற்றி அல்லாஹ் உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சிறந்த கண்ணியத்தை அல்லாஹ் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்து, சலாம் உங்கிய ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய அந்த நேரம் வரைக்கும் உங்களுடைய இபாதத்துகளிலே ஒரு நொடியை கூட வீணடிக்காமல், அரபு தேசத்தினுடைய ஒரு ஆளின் பதிவு செய்வார், ஒற்றைப்படையினுடைய இரவுகளை நீங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் தெரியுமா? அடுத்த நிமிடம் உங்களுக்கு மரணம் என்ற உங்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டால், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிமிடங்களை எப்படி உலகத்தினுடைய அடிமைகளாக இல்லாமல் சொர்க்கத்தினுடைய அடிமைகளாக மாற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆர்வமாக இபாதத்துகளை செய்வீர்களோ, அப்படி இபாதத்து செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஒற்றைப்படையினுடைய இரவுகளை கழியுங்கள்.
ஏனால் அதிலே தான் 1000 மாதங்கள் நின்று வணங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்று இமாம்கள் பதிவு செய்வார்கள் என்று சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நேரங்கள். அதிகமாக வீணான பேச்சுகளிலே ஈடுபடாம, மொபைல் போனை நோண்டாம, அடுத்தவர் பத்தி இன்னொருத்தட்ட குறை சொல்லாம, வெளியில போக வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படாமல் மார்க்க உபதேசத்தோடு திருமறை குர்ஆன் ஓதுவதோடு பாவ மன்னிப்பை கேட்பதோடு இந்த இரவை கழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும். சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் ஒற்றைப்படை இரவனுடைய தலைப்பாக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு. சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு 4 அல்லது 5 இடங்களை வானவர்களின் மூலமாக இந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்செய்தி சொல்வார். 5 இடங்களிலே ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக இந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்வார்கள். அதிலே முதலாவதாக எந்த இடத்திலே அந்த மனிதர் நற்செய்தி பெறுவார் சொல்லுங்க. முதலாவதா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்கிறான் அப்படின்னு ஒரு நற்செய்திய சந்தோஷமான வார்த்தையை வானவர்கள் சொல்வார்கள். எந்த இடத்துல சொல்லுவாங்க? நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயான் பண்ணும்போது முடி நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி சக்கராத்தினுடைய வேதனை, வஜாத சக்கரத்துல் மவுத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக சக்கராத்தினுடைய நிலையில படுத்தே தீர வேண்டும். எல்லாம் யாரும் விதி விலக்கில்ல. அந்த சக்கராத்தினுடைய அந்த வேதையில உயிர் தொண்டை குழியை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி தருணத்தில உயிரை எடுக்கக்கூடிய வானவர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே நல்லடியானாக ஒரு மனிதர் வாழ்வார் என்று சொன்னால் அந்த மனிதரை பார்த்து சொல்வார்கள், அல்லா தஹாஃபு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹஸனு, நீங்கள் அச்சப்படாதீர்கள், வஅபிஷிருல் பில் ஜன்னah, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று முதலாவதான நற்செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை வைத்து சுப செய்தி சொல்ல வைப்பான். நல்ல மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் சக்கராத்தினுடைய அந்த கடைசி நிலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு சிறந்த செய்தியை கேட்க வைப்பான். இரண்டாவது எங்க? இரண்டாவது அவர் ஃபர்ஸ்டே அந்த பதில் சொன்னார். நல்ல மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்ட உடனே அவரை எழும்பி அமர வைத்து அவரிடத்திலே 4 கேள்விகள் கேட்கப்படும். உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய வேதம் எது? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார்? நல்லடியாராக இருந்தால் கேட்கப்பட்ட 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்வார், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வேதம் திருமறை குர்ஆன், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் போது அந்த மனிதரிடத்திலே சொல்லப்படும், நீங்கள் புது மாப்பிள்ளையை போல உறங்குங்கள், காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இரண்டாவது இடத்துல சொல்லப்படக்கூடிய நற்செய்தி. மூன்றாவது, நான் அடிக்கவெல்லாம் மாட்டேன், சரியா, தாராளமா சொல்லலாம். மூணாவது எங்க? எடுத்துட்டு போகும்போது அல்ல, அடுத்து அது சொன்னா நிறைய வரும். மறுமையில தலைக்கு மேலாக கொண்டு வந்து சூரியனை நிறுத்தப்படும் போது, தாகத்தால் மக்கள் திணறும் போது, நின்றிருக்கக்கூடிய எல்லா மக்களும் அடைக்கலமாக செல்வதற்கு கொஞ்சோண்டேனும் நிழல் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களின் மூலமாக சொர்க்கவாசிகளுக்கு சுப செய்தி சொல்வார், அர்ஷனுடைய நிழலிலே நீங்கள் இளைப்பாருங்கள், அர்ஷனுடைய நிழலிலே நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்தி சொல்லப்படக்கூடிய ஒரு மூன்றாவது இடம். இது லைனா ஹதீஸ்ல வருதுன்னு நினைக்க கூடாது, நிறைய செய்திகள் நான் 1-2 நான் எடுத்த தொகுப்புல இருந்து சொல்றேன். நான்காவதாக ஒரு இடத்திலே சொல்லப்படும், ஃபைனல் எங்க? நாலாவது எங்க? மகசர்ல, மகசர்ல சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்னு கடைசி வார்த்தை, அதான். அதுக்கப்புறம் அந்த சுப செய்தி எல்லாம் இல்ல, கட்டோடை வாங்கிறது அது மறுமையில நடக்கிறது. கடைசி வார்த்தை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பதான் ஒரு பாலத்தை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில போடுவான். அது வரைக்கும் அந்த பாலம் இல்லை. இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில போடப்பட்ட அந்த பாலத்துல எல்லோரும் கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த பாலம் எப்படிப்பட்ட பாலம்னா, பாலத்தினுடைய இரண்டு ஓரங்களிலுமே மிக கடுமையான கொக்கிகள் சுற்றி கொண்டே இருக்கும். அது கொக்கி எப்படிப்பட்ட கொக்கினா, அதிலே கடந்து செல்லக்கூடியவர்களை பிடித்தால் பிடித்து நரகத்துக்குள்ளே வீசும். அதிலே நபிமார்கள் கண்ணிமைக்கும் நேரத்திலே கடந்து செல்வார்கள். இன்னும் ஒரு சில நபர்கள் வாகனத்திலே வேகமாக கடந்து செல்வார்கள். இன்னும் ஒரு சில நபர்கள் ஓடியவர்களாக, நடந்தவர்களாக, முட்டுக்குத்தி தவிழ்ந்தவர்களாக அந்த பாலத்தை கடந்த உடனே வானவர்கள் சுப செய்தி சொல்லி அழைப்பார்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. அதுக்கு மேல சுப செய்தி இல்லை. கடைசியாக வானவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தி, இந்த பாலத்தை கடந்துட்டோம் சொல்லி சொன்னா, சொர்க்கவாசிகளை நீங்கள் சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும், சலாம் சொல்லப்படும். அதுக்கப்புறம் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை தான். அப்ப இந்த சுப செய்திகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். இந்த ஒற்றைப்படையினுடைய இரவுகளிலே பிரார்த்தனையாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இறைவா, நாங்கள் இந்த கடுமையான வெயிலிலும் நாங்கள் நோன்பை வைத்திருக்கிறோம். கடுமையான வெயிலில் எங்களால் இந்த வெயிலை தாங்க முடியவில்லை. எதற்காக? நாளை மறுமையிலே இந்த சுப செய்திகளை மரணிக்கக்கூடிய நேரத்திலும் சரி, கபரில இருந்து எழுப்பப்படக்கூடிய நேரத்திலும் சரி, பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்திலும் சரி, இந்த சுப செய்திகளோடு இறைவா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எங்களையும் நீ சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வாயாக என்பதை ஆரம்ப கட்ட பிரார்த்தனையாக நாங்கள் இறைவனிடத்திலே வைக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றிய செய்திகளை எப்படி நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே பதித்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் மக்காவுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ரோம நாட்டினுடைய அரசர் தன்னுடைய மரண சாசனத்திலே எழுதுவார், அவருடைய ஏட்டிலே எழுதுவார், நான் மரணிப்பதற்கு முன்பாக உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளை எல்லாம் எங்களுடைய காலுக்கு கீழாக நாங்கள் கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனால் அரபு தேசத்தை மட்டும் நாங்கள் கைப்பற்ற விரும்பவில்லை. காரணம் பயம் இல்லை. அவர்களோடு போர் செய்தால் நாங்கள் தோற்று விடுவோம் என்ற அச்சம் எல்லாம் எங்களிடத்திலே இல்லை. உலகத்தினுடைய மிக உயர்ந்த கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய ரோமர்களுடைய கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரம். ஆனால் நாங்கள் அரபுகளோடு போரிட்டு அந்த நாட்டை ஆட்சி கொண்டால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மோசமான ஒரு கலாச்சாரம் இருக்கே, நீங்கள் ஒட்டுமொத்த இமாம்களுடைய கித்தாபுகளை புரட்டினாலும் கித்தாபுகளுடைய ஏதோ ஒரு மூலையிலே அவர்கள் பதிவு செய்வார்கள், ஜாகிலியத்தினுடைய மக்கள், மூடர்கள், முட்டாள்கள், விபச்சாரத்தினுடைய உச்சாணியிலே இருந்தவர்கள், மதுதான் தங்களுடைய வாழ்க்கை என்பதாக தீர்மானித்து வாழ்ந்தவர்கள், அமானித மோசடி செய்தவர்கள், ஒரு ஒட்டகம் ஒரு கிணத்திலே தண்ணீர் குடித்ததற்காக பரம்பரையாக 2 பேர்களுடைய கழுத்துகளை வெட்டி கொண்டு செத்தவர்கள், மனித கூட்டமே இல்லை. யார் எழுதுவார்? இமாம்கள் கருத்துக்களை பதிவு செய்வார்கள். ரோம நாட்டினுடைய அரசர் இதை எழுதுவார். அவர்களுடைய கலாச்சாரம் எங்களை தொற்றிக்கொள்ளும் என்பதற்காகவே அந்த தேசங்களை நாங்கள் கைப்பற்றாமல் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், பயம் அல்ல எங்களுக்கு என்ற வார்த்தையை பதிவு செய்வார். அப்படிப்பட்ட மோசமான மக்களிடத்துல அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், குஃப்ரத்தன் மினன்னார். இவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க தெரியுமா? நரகத்தினுடைய ஓரங்களிலே இருந்தார்கள். கொஞ்சம் விட்டா உள்ள விழுந்துருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் அதே திருமறை குர்ஆனிலே பேசுவான், ரலியல்லாஹு அன்ஹு வரதுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற வார்த்தை வருது என்று சொன்னால், அந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வைத்து வென்றெடுத்தார்கள்? பொருளாதாரம் கொடுக்கிறேனாரா? கோடி கோடியா காசு தரேன், நீ வந்துரு, இருக்கக்கூடிய வாழ்க்கை விட ஒரு சிறந்த வாழ்க்கை இஸ்லாத்துக்கு வந்தா இருக்கு, அரசர் பதவி தர்றேன், மாளிகை தர்றேன், வாகனம் தர்றேன் அப்படின்னாங்களா? சோரே கிடைக்காது வர்றையான்னு கேட்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டு வந்தார்கள்? உடுத்துவதற்கு ஒரே ஒரு ஆடைதான். எப்படி மார்க்கப்பற்றோடு வாழ்ந்தார்கள்? வியாபாரம் செய்வதற்கோ இருப்பதற்கோ வீடு இல்லை, காசு இல்லை. ஆனாலும் இஸ்லாத்திலே எப்படி இருந்தார்கள்? எதை வைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மாற்றினார்கள்? வரலாறுகளிலே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால்
திருமறை குர்ஆனிலே மக்கியா என்று சொல்லக்கூடிய வசனங்கள் உண்டு. மக்காவிலே இறங்கப்பட்ட வசனம், மதனியா மதீனாவிலே இறங்கப்பட்ட வசனம் என்று 2 வார்த்தைகளை கொண்டு வசனங்களை ஆரம்பிப்பார்கள். நீங்கள் மக்காவிலே அருளப்பட்ட வசனங்களை நீங்க பாருங்க. தொழுகை மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது, ஹஜ் மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது, ஜகாத் மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது, உம்ரா செய்வது மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது, வட்டி தடை செய்யப்பட்டது மதீனாவிலே, கொலைக்கு பதிலாக கொலை மதீனாவிலே. நீங்க மார்க்கத்தினுடைய இபாதத்துகளுடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் ஆய்வு செஞ்சா எல்லாமே மதனியா என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவிலே அருளப்பட்ட வசனங்களிலே அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். இப்ப மக்காவில் அருளப்பட்ட வசனம் தான் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலிப்படைய மாட்டான். பேசப்பட்ட வார்த்தையை திரும்ப 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 வரலாறாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்வான். சொர்க்கத்தை கொண்டு பேசுவார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, அல்லாஹ்வின் தூதரங்களுடைய இல்லத்துக்கு வந்தால் பேச ஆரம்பித்தால் உலக நடப்புகளை பேசினாலும் சொர்க்கத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள், நரகத்தை கொண்டு முடிப்பார்கள், எச்சரிக்கையோடு முடிப்பார்கள். என்னோடு உறவு கொண்டிருந்தாலும் கூட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி நபிகளார் பேசுவார்கள். இந்த சொர்க்கத்தை பற்றி திரும்ப 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 நபித்தோழர்களுடைய உள்ளத்திலும் நபி தோழிய பெண்மணிகளுடைய உள்ளத்திலும் ஆழமாக அல்லாஹ்வின் தூதர் பதிய வைத்தார். எந்த அளவுக்கு ஆழமா பதிய வச்சாருன்னா, சாப்பிடுறதுக்கு சாப்பாடெல்லாம் இல்ல. பத்ருடைய போர்க்களத்திலே ஒரு நபித்தோழர் பேரிச்சம்பழத்தை அப்படியே இடுப்புல இருந்து எடுக்கிறார். சாப்பிடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, போர் செஞ்சுட்டே இருப்பாங்க, பசிக்கும், பேரிச்சம்பழத்தை எடுப்பாங்க, திம்பாங்க. அப்படி அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கரத்திலே வைத்து திங்கும் போது நபிகளார் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? இந்த போர்க்களத்திலே நீங்கள் மரணம் அடைந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ஒற்றை வார்த்தை தான். போறாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்தில மரணம் அடைந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? ஆமா. அவர் சொல்கிறார், நான் உண்ணக்கூடிய பேரிச்சம்பழம் அதை சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். சொல்றார், இதை உண்ணக்கூடிய நேரம் கூட இந்த உலகத்திலே நான் வாழ விரும்பவில்லை. பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசிட்டு போர்க்களத்திலே போய் ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை அடைகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் நபித்தோழர் இடத்துல, அல்லாஹ் சிரிக்கிறான் ஒரு சில நபர்களை பார்த்து. யாரை பார்த்து தெரியுமா? வெறும் கையோடு போர் செய்வதற்காக போர்க்களத்துக்கு போற ஆயுதம் இல்ல, வாகனம் இல்ல, வெறும் கையோடு துணிச்சலோடு போர் செய்ய போறாரே, அந்த போர்க்களத்திலே மரணம் அடைகிறாரே, அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயுதம் இல்லாம கரத்தால் போர் செய்தால் அல்லாஹ் சிரிக்கிறானா? தன்னுடைய ஆயுதத்தை தன்னுடைய கையால் ஒடித்து வீசி வெறும் கரத்தால் போர் செய்ய செல்கிறார், போர்க்களத்திலே மரணம் அடைகிறார். எப்படி அவர்களை மாற்றியது? இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள், வர்ணனைகள் அவர்களை மாற்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகபாவுடைய உடன்படிக்கை முதல் தரமாக ஒரு சில மனிதர்களை இரவு நேரத்திலே கூடாரத்துக்குள்ளே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொன்னார்கள். திரும்பி அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஒரு கணிசமான ஒரு 10 அல்லது 11 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம் அடுத்த வருடம் உம்ராவுக்காக மதீனா மக்கா வருகிறது. அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார்கள். சந்திச்சு அகபா என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கையில அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மதீனாவாசிகள் உடன்படிக்கை கொடுக்கிறார்கள், இனியும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம மக்கால விட வேண்டாம், மதீனாவுக்கு அழைத்து செல்வோம். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபித்தோழர் சொல்றார், சாதாரணமா சொல்லிட்டீங்க, இப்பவும் சொல்றேன், மதீனாவுக்கு நபியை அழைத்து செல்வதாக தீர்மானித்தால் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும். நமக்கும் யூதர்களுக்கும் மத்தியில பல ஒப்பந்தம் உண்டு, அந்த ஒப்பந்தம் முறிக்கப்படும். நமக்கும் மதீனாவாசிகளுக்கும் மிகப்பெரிய பதட்டமும் போரும் ஏற்படும். நீங்க சாதாரண வார்த்தையை சொல்லல, இப்பவும் சொல்றோம், நபியை அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கால் நபியை நீங்கள் அழைத்து செல்வதாக இருந்தால் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இத்தனை பிரச்சனைகளையும் தாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நபியை பாதுகாக்க வேண்டும். எப்படி தெரியுமா பாதுகாக்க வேண்டும்? என்னுடைய தாய் தந்தையை விட, நம்முடைய மனைவியை விட, நம்முடைய குழந்தைகளை விட,
நம்முடைய சொத்து சுகங்களை விட நபித்தோழர் பதிவு செய்வார், நம்முடைய உயிரை விட இந்த நபியை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்தால் இந்த நபியை நாம் அழைத்து செல்லலாம், அக்கபாவுடைய உடன்படிக்கை செய்யுங்கள் என்று சொல்லப்படும். சொல்லி முடிச்சவங்க ஒரு நபித்தோழர் கேட்பார், எல்லாம் ரெடி, நீங்க சொன்ன மாதிரி உசிர குடித்தும் நபியை நாங்கள் காப்பாற்றுவதற்கு தயார், அதற்கு பகரமாக எங்களுக்கு என்ன தருவீங்க? வார்த்தை பார்த்தீங்களா? அதற்கு பகரமா எல்லாம் இழக்க தயார், இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம் போ. அதற்கு பகரமாக இந்த உலகத்தில அதற்கு பகரமாக நபியே நீங்கள் எங்களுக்கு தருவதற்குண்டான வாக்குறுதி என்ன? நபி ஒரே வார்த்தையை தான் சொல்வார், சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், மரணத்தினுடைய நேரம், அல்லாஹ்வின் தூதரால் நடக்கவெல்லாம் முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கரத்திலே தோளிலே ஒரு கையும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தோளிலே ஒரு கரத்தையும் போட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலினுடைய பெருவரல் வீதி எங்கும் அப்படியே கோடு போட்ட வண்ணமாக அன்சாரிகள் அழுகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு படுத்து கிடப்பதை பார்த்து அன்சாரிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒற்றை செய்தி நபிக்கு கேட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக பள்ளிக்கு சென்றார், மிம்பர்ல ஏறினார், ஒரு உரையை நிகழ்த்தினார். உரையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், அக்கபா என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையிலே இந்த அன்சாரிகள் என்னோடு உடன்படிக்கை செய்தார்கள். பத்ருடைய போர்க்களத்திலே அதிகமாக மரணத்தில் தழுவியது அன்சாரிகள் தான், உஹதுடைய போர்க்களத்திலே அதிகமாக மரணத்தில் தழுவியது அன்சாரிகள் தான். அன்சாரிகளுடைய இளைஞர்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடலின் மீது குதிரையை ஓட்ட சொன்னாலும் நாங்கள் ஓட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். கடலின் மீது குதிரை ஓட்ட முடியாது, அதை நீங்கள் சொன்னாலும் நபியே நாங்கள் ஓட்டுவதற்கு தயார். அப்படிப்பட்ட அன்சாரி தோழர்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மக்கள். இறைவா நீ அவர்களுக்கு உண்டான மீதம் அந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். நபியினுடைய கடைசி உரை. இதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் உரை நிகழ்த்தல. அன்சாரிகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் பேசினார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்தை கொண்டு அந்த மக்களுடைய உள்ளத்தில ஆழமாக பதிய வைத்தார்கள். அந்த மக்களுக்கு சொர்க்கம்தான் வேண்டும், உலகத்தினுடைய நாங்கள் அடிமைகள் அல்ல என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் இதைத்தான் பதிவு செய்வான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் எப்படி இருக்கும் நமக்கு எல்லா செய்திகளும் தெரியும் தான். ஆனா ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆன்ல அந்த சொர்க்கத்தை பற்றி அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஏன் பேச வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர்களிடத்திலே கேட்பார்கள், அந்த சொர்க்கத்தில கடைசியா ஒரு மனிதர் போவாரு, ஆக கடைசி, அவருக்கு அப்புறம் எந்த மனுஷனும் போகக்கூடாது. அப்படி கடைசியாக செல்லக்கூடிய அந்த மனிதனுடைய நிலை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். வானவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 3 செய்திகளாக வரும். இமாம் புகாரி பதிவு செய்வார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள், கடைசியாக அந்த மனிதருக்கு அப்புறம் சொர்க்கம் இழுத்து மூடப்படும்னு வைங்க, அதுக்கப்புறம் யாரு போறதுக்கு இல்ல, கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இந்த மனிதர் நரக நெருப்பிலே அப்படியே வெந்து கொண்டு இருப்பார். அல்லாஹ்விடத்திலே கேட்பார், இறைவா, காபிர்களோடு குஃபார்களோடு நான் நரகத்திலே கடந்து சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறேன். கட்டுக அளவுதான் அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கும், கட்டுக அளவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், அந்த மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அந்த நரகத்திலே இருந்து வெளியில எடுத்து அந்த வெளியில கொண்டு போய் வச்சு அல்லாஹ் சொல்வான், போப்பா சொர்க்கத்துக்கு போங்குவான். அவரும் அழகா பேசாம சொர்க்கம் போயிருக்கலாம், நம்மாலு தானே. சொர்க்கத்தினுடைய வாசப்படிக்கு போயிட்டு சொர்க்கத்தை அப்படியே எட்டி பார்ப்பார். அல்லாஹ்வை அழைத்து சொல்வார், இறைவா, சொர்க்கம் நிறைஞ்சிருக்கு, எனக்கு உண்டான இடமே அங்க இல்லை. மீண்டும் அல்லாஹ் சொல்வானார், போப்பா, உள்ள இடம் இருக்கு போ. மீண்டும் அந்த மனிதர் சொர்க்கத்தை எட்டி பார்த்து விட்டு சொல்வார், இறைவா, சொர்க்கம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் உள்ள இடம் இல்லை. அப்படி மறுபடியும் அல்லாஹ் சொல்வான், அரே போ, உள்ள போ.
அந்த மனிதர் உள்ளே செல்லும் போது அல்லாஹ் அந்த மனிதர் இடத்திலே சொல்வான், இந்த உலகத்திலே ஒரு மனிதர் ஒரு மன்னர் ஆட்சி செய்தால், உலகத்தை ஒரு மன்னர் ஆட்சி செய்தால் அதை போல 10 மடங்கு உனக்கு தர்றப்போ. அப்போவாவது பேசாம போனோம்ல. திரும்பி என்ன தெரியுமா கேட்பேன், என்ன கேவலப்படுத்துறியா இறைவா, நீ இடமே இல்லைங்கிற சொர்க்கத்துல நீ 10 மடங்கு தர்றேன்னு சொல்லி சொல்ற, அடே போப்பா நீயே. அந்த மனிதர் சந்தோஷமாக சொர்க்கத்துக்குள்ளே செல்வார். இது முதல் ரிவாயத். இரண்டாவதாக நபிகளார் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நரகத்துக்குள்ளே வெந்து கொண்டிருப்பார். அந்த மனிதர் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார், கட்டி அளவு ஈமான் அல்லது அதை விட குறைவாக ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை இருக்கு. புலம்புவார், ரப்பி நான் எதுவும் கேட்க மாட்டேன், என்ன அப்படியே தூக்கி நரகத்திலிருந்து தூக்கி வெளியில மட்டும் வச்சா போதும், வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே வாக்கு மாற மாட்டேயே? இல்ல மாற மாட்டேன், கண்டிப்பா வல்லாஹி உண்மையில சத்தியமாக வாக்கு மாற மாட்டேன். அப்படியே அல்லாஹ் அப்படியே அவனை தூக்கி நரகத்திலிருந்து அப்படியே வெளியில கொண்டு வந்து வைப்பான். வச்ச உடனே நம்மால் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பார். அப்படியே பார்ப்பார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம், அந்த மரத்தினுடைய நிழல். கொஞ்ச நேரம் கூடி ஆகாது, உடனே கூப்பிடுவார், யா ரப்பி என்னுடைய இறைவா. அல்லாஹ் கேப்பா, ஏப்பா எதுவும் கேட்க மாட்டேன்னு மறுபடியும் கூப்பிடுற? அல்லாஹ் நீ நரகத்திலிருந்து எடுத்து வெளியில வச்ச சரிதான், ஆனா இங்க இருக்கிற வீடு அந்த மரம் கொஞ்சம் அழகா இருக்கு, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன், கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் எதையும் கேட்க மாட்டேன், என்னை கொண்டு போய் அங்க மட்டும் உட்கார வை போதும். வாக்கு மாற மாட்டேயே? மாறவெல்லாம் மாட்டேன், நம்மள ஜென்யூனான ஆள், வாய்ப்பே இல்லை. அப்படியா, சரி வா. கொண்டு போய் அந்த மரத்துல கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சார். உட்கார்ந்தா சரி, நரகத்திலிருந்து வந்திருக்கோம், அமைதியா இருப்போங்கிற சிந்தனை இல்ல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பார், அடுத்த கணம் மீண்டும் பார்ப்பார், அதை விட பிரம்மாண்டமான இன்னொரு மரம் இருக்கும். யா அல்லாஹ், ஏப்பா உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் வேணும்? இறைவா இங்க இருக்கிற மரத்துல இருந்து அங்க மட்டும் கொண்டு போய் விடு, வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் கொண்டு போய் விடுவான். அதே மாதிரி வாக்குறுதி, அதெல்லாம் நீ எல்லாம் அல்ல கரெக்டா இருக்கும். அங்க இருந்து சொர்க்கத்தினுடைய வாசலை பார்ப்பார். பார்த்த உடனே மறுபடி கேட்பார், இறைவா என்னப்பா உன் பிரச்சனை, உனக்கு என்னதான் வேணும்? அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல மட்டும் கொண்டு போய் உட்காரவை, நான் வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன், உன் மீது சத்தியமாக எதையும் கேட்க மாட்டேன், அந்த வாசல்ல உட்கார வச்சா போதும், வேற எதுவும் கேட்க மாட்டேயே? கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொல்வான், போப்பா சொர்க்கத்துக்குள்ள போ, நீ சொர்க்கத்துக்குள்ள போ. அல்லாஹ் சொல்வான், வாசல் இல்ல சொர்க்கத்துக்குள்ள போ. இந்த உலகமும் உலகத்தை தாண்டிய இந்த உலகத்திலே ஒரு மன்னர் ஆட்சி செய்வதை போல 10 மடங்கை உனக்கு நான் தருகிறேன், போ. அந்த மனிதர் சந்தோஷமாக அந்த சொர்க்கத்துக்குள்ளே செல்வார். இங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த 2 ரிவாயத்துகளில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அவர் கடைசி மனிதர், சொர்க்கம் போகக்கூடிய மனிதர், அதுக்கப்புறம் யாரும் இல்லை, சரியா? ஒரே அடியில் அல்லாஹ் நரகத்திலிருந்து அப்படி தூக்கி போடா சொர்க்கத்துக்குன்னு போட்டிருக்கலாம், அப்படிதானே? போட்டிருக்கலாம், வேலை முடிஞ்சு. ஆனா அல்லாஹ் அதை செய்யல. முதல் நபர் இடத்திலையும் அல்லாஹ் பேசினா, திரும்ப திரும்ப பேசினா, இரண்டாவது நபர் இடத்திலும் அல்லாஹ் திரும்ப, அதே நபர் இரண்டாவது அவனிடத்திலும் திரும்ப திரும்ப பேசுறான். ஒரே அடியா தூக்கி சொர்க்க போன்னு சொல்லாம ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசுறான் தெரியுமா? கடைசியாக ஒரு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சொர்க்கவாசி, அல்லாஹ் அந்த சொர்க்கவாசியோடு பேசுவதை விரும்புகிறான். அந்த மனிதர் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான், உரையாடல் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். என்னுடைய அடியான் என்னிடத்திலே கேட்க வேண்டும், என்னிடத்திலே பேச வேண்டும், திரும்ப திரும்ப பேச வேண்டும். அல்லாஹ் ஆசைப்பட்டு கடைசியாக போகக்கூடிய மனிதர் இடத்திலும் அல்லாஹ் தொடர்ச்சியாக உரையாடல் நடத்துகிறான் என்று சொன்னால், அப்ப முதலாவதாக சொர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு உடனே நம்ம மனசுல கடைசியா போனா போதுங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனையை நபிகளார் சொல்கிறார்கள்,
ஒரு செருப்பு அந்த மனிதனுக்கு அணிவிக்கப்படும். நெருப்பால் அந்த செருப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். அந்த காலில் அணிஞ்சோன்னு சொல்லி சொன்னா மூளைகளுக்கு எல்லாம் அப்படியே கொதித்து வெளியே ஓடக்கூடிய அளவுக்கு அதனுடைய கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அன்பு கொண்டவர்களை, தயவு செய்து அந்த கடைசி மனிதராக நாம் சொர்க்கம் போக வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஒரு காலத்திலும் வந்து விடக்கூடாது. முதல் மனிதராக செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதல் மனிதராக நாம் தான் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட கடைசி சமுதாயம் நாம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாலத்தை கடந்த உடனே சொர்க்கவாசிகளாக தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலாவதாக சொர்க்கத்தினுடைய கதவை ஒரு மனிதர் தட்டுவார். யார் அவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானவர்கள் கேட்பார்கள், நீங்கள் யார்? கதவை தட்டக்கூடிய நீங்கள் யார்? ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானவர் சொல்வார், அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், நபியே நீங்கள் தட்டினால் கதவை முதலாவதாக திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். முதலாவதாக சொர்க்கம் திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா உள்ளே காலை எடுத்து வைப்பார். அவர்களுக்கு பின்னால் நாம் அணிவகுத்து சொல்வோம். அதிலே முதல் சரத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே அழைப்பான். 70,000 நபர்களை அல்லாஹ் முதலாவதாக சொர்க்கத்துக்குள்ளே முதல் தர படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். நமக்கு கிடைச்ச தூதரை பாருங்க. 70,000 என்றால் நபித்தோழர்களே 70,000 பேர் இருப்பாங்க, அப்படிதானே? இப்ப நம்ம நிலைமை எல்லாம், இப்ப நம்முடைய இபாதத்துகளுக்கு உண்டான கூலிகள் எல்லாம் அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். கிடைத்த தூதர் பாருங்க, கருணையான தூதர், அன்பான தூதர். அல்லாஹ்விடத்திலே கேட்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திலே சொல்வார்கள், இது எங்களுக்கு பத்தாது. வெறும் 70,000 என்று சொன்னால் அது எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப கம்மி. முதல் தர கூட்டம் சொர்க்கம் செல்கிறார்களே, அவர்கள் 70,000 என்றால் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வின் தூதர் சங்கடப்படுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்தி சொல்வான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக, நபியே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 70,000 நபர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறான். போங்க, அந்த எண்ணிக்கையே கம்மி தான். ஒவ்வொரு நபர்களுக்கும் 70,000 நபர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறான். அந்த முதல் தர சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய முகத்தினுடைய வெளிச்சத்துக்கு முன்னால் சூரியனுடைய வெளிச்சங்கள் மங்கிவிடும், சந்திரனுடைய வெளிச்சங்கள் மங்கிவிடும். இவர்கள் தான் பிரகாசமாக தோற்றமளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொர்க்கத்துக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே 72 ஹூர்லீன்கள் பெண்களை அல்லாஹ் மனமுடித்து அவர்களுக்கு கொடுப்பார். இந்த ஹூர்லீன் பெண்களை பத்தி நேரம் இருந்தா கடைசியில பேசலாம். 72 பெண்களை. உடனே நம்மளுக்கு ஒரு கற்பனை வரும், ஒன்ன வச்சே மேய்க்க முடியல, 72 வச்சு எங்க மேய்க்கிறது? சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு குட்டி கதை ஒரு ஆலிம் சொல்றார். ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு மரம் வெட்டி ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல மரம் வெட்டிட்டு இருக்கிறார். அவருடைய கோடாரி தவறி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. உள்ள இருந்து ஒரு தேவதை அப்படியே மேல வருது, வைர கோடாரிய கொடுக்குது. அவரு சொல்றாரு, இது என்னடது இல்லைங்கிறாரு. அடுத்தது தங்கத்தை கொடுக்குது, இது என்னடது இல்ல. வெள்ளிய கொடுக்குது, இதுவும் என்னடது இல்ல. கடைசியில் அவரதையே கொடுத்தது, இதுதான் என்னடதுங்கிறாரு. அடடா, எவ்வளவு நேர்மையான ஒரு மனுஷன்னு சொல்லி நாளையும் கொடுத்து நீ கொண்டு போடா, நல்லா இருடான் இருச்சு. அடுத்த நாள் இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை காட்டுறதுக்கு தன்னுடைய மனைவியோட அந்த ஆத்தங்கரை ஓரமா அப்படியே வர்றார். மனைவி தவறி ஆத்தங்கரையில விழுந்துச்சு. அந்த தேவதை உடனே உள்ள இருந்து ஒரு உலக அழகிய கொண்டு வந்து அவன் கண்ணு முன்னாடி காட்டுச்சு. நம்மால் என்ன பண்ணா, இதாண்டா என் பொண்டாடி கொடுன்ட்டான். உடனே இந்த தேவதை வந்து கேட்டுது, ஏடா நேத்து எவ்வளவு நேர்மையா இருந்த, வைரத்தை கொடுத்தேன் வேண்டான, தங்கத்தை கொடுத்த வேண்டான, வெள்ளிய கொடுத்த வேண்டான, இப்ப என்ன நீ நேத்து இவ்வளவு நல்லவன் நினைச்சு நீங்க திடீர்னு இப்படி மாறிட்டிய? நீ அப்படியெல்லாம் கணக்கு பண்ணாத. நீ உலக அழகையே கொண்டு வருவ, அடுத்தது உள்ளூர் அழகையே கொண்டு வருவ, அடுத்து சாதாரண அழகையே கொண்டு வருவ, அடுத்து என் பொண்டாட்டி கொண்டு வருவ, நான் இதை தாங்குவேன், நாளையும் என் தலையில வச்சு கட்டிடுவேன், என்னால மேய்க்க முடியாது, நான் வாழ்றதோடயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு குட்டி கதை. நான் யதார்த்தமா இதுல ஒரு உண்மை இருக்கு. என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே
மார்க்கத்தை பின்பற்றாத காரணத்தினால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள் அல்ல. திருமணமாகி ஒரு சில நாட்களிலேயே விவாகரத்து கொடுக்கக்கூடிய அதிகமான நபர்கள் இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அங்கே 72 பெண்களை கொடுப்பான் என்று சொன்னால் அந்த ஒரு ஆகச் சிறந்த கண்ணியத்தை முதல் தர மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இப்ப எல்லாம் அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு. போன உடனே இந்த சொர்க்கத்தை அப்படியே பார்ப்போம். சொர்க்கத்தை அப்படியே எட்டி பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப நம்ம ஆளுக்கு உடனே அங்க ஒரு சிந்தனை தோணும், உலகத்துல வாழும்போது இப்படித்தானே வாழ்ந்தோம், எல்லாம் இருந்ததே, இந்த அளவுக்கு சொர்க்கத்தளவு இல்லாட்டியும் நல்ல பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருந்த, வாகனம் வச்சிருந்த, செல்வ செழிப்பா வாழ்ந்த, ஆரோக்கியமா சந்தோஷமா எல்லாம் ஓகே. ஆனா பொஸ்க்கு நல்லா மௌத்தாக்கிட்டானே, இங்க அதை விட பிரம்மாண்டமா இருக்கே. ஒருவேளை இதெல்லாம் போயிருச்சுன்னா நம்ம ஆளுக்கு உள்ளத்துல லைட்டா ஒரு ஊசலாட்டம் ஆடும். அல்லாஹ் உடனடியாக வானவர்களிடத்துல ஒரு ஆட்டை கொடுத்து அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார். இது என்ன ஆடு தெரியுமா சொர்க்கவாசிகளை, இதுதான் உங்களுடைய மரணம். ஆட்டை அறுப்பார்கள். அறுத்து விட்டு அந்த வானவர் சொல்வார், இனி உங்களுக்கு இந்த சொர்க்கத்திலே மரணம் இல்லை, என்றென்றும் நீங்கள் உயிரோடு இந்த சொர்க்கத்திலே வாழ்வீர்கள். அப்படியே அடி எடுத்து அந்த சொர்க்கத்துக்குள்ள வச்ச உடனே அல்லாஹ் அப்படியே வரிசையா காமிப்பான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தினுடைய அழகுகள் மெருகேறி கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கால் எடுத்து சொர்க்கத்துக்குள்ள வச்ச உடனே அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னாத்தின் தஸ்ரிமின் தஹ்திகள் அன்காரு காலிதீன ஃபீகா, அங்கே ஆறுகள் ஓடும், தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், மது ஆறு ஓடும், அழகான தண்ணீரான ஆறுகள் ஓடும். தண்ணீர் ஆறுனா எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க இன்னைக்கு நல்ல தண்ணி வந்திருக்கும், பக்கெட் நிறைய புடிச்சு வச்சு எட்டி பார்த்தா காவாசி அழுக்குதான் இருக்கும். அப்படி இருக்காது. மேல பாத்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய அந்த கற்கள் அல்லது அந்த சொர்க்கத்தினுடைய அழகுகள் தூசி படியாத, கரை படியாத, நல்ல பளிச்சென்று பரிசுத்தமான, அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க, பரிசுத்தமான நீர் சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், தேனாறு ஓடுப்பா. நம்ப முடியுதா? 1 லிட்டர் தேன் என்ன விலை வருது? நல்ல தேன் 1 லிட்டர் என்ன விலை? 1000 ரூபாய். தேன் ஆறு, அது எப்படி தேன் ஆறு ஓடும்? தேனீச்சே கூடு கட்டும், அதுல இருந்து கொஞ்சம் தேன் எடுக்கலாம், அதை விற்கலாம், பல தரத்துல ஓடுது. அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்க உங்களுக்கு தேன் ஆறா ஓடு. அடுத்தது நம்ம ஐட்டம். இந்த உலகத்துல மதுவை அல்லாஹ் ஹராமாக்கியதால், அல்லாஹ் தடை செய்ததால் அதன் பக்கம் நாம் செல்லாமல் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளி துடிக்கிறான். என்ன தெரியுமா? அரே, இந்த மதுவனுடைய விற்பனை தீபாவளிக்கு அதிகரிக்குது, பொங்கலுக்கு அதிகரிக்குது, கிறிஸ்துமஸ்க்கு அதிகரிக்குது, இதே ஒரு ரம்ஜானுக்கு அதிகரிக்கலையே, ஒரு பக்ரீத்துக்கு அதிகரிக்கலையே. ஏன் இந்த முஸ்லிம் இந்த மதுவை தொட மாட்டேங்கிறான்? உலக நாடு அதருது, ஒன்னும் பண்ண முடியல. தீவிரவாதிங்கிறான், பயங்கரவாதிங்கிறான், ஒண்ணு வேண்டாம். அரே, நாங்களும் மதுவை குடிச்சு உன்னை போல நாசமா வாழ்றோம் ஒரு அறிக்கை விட்டா போதும், எல்லா தீவிரவாதி பெயரையும் கழிச்சு எடுத்துட்டு போயிருவான். அந்த மது, இந்த மது, உலகத்திலே குடிக்கக்கூடிய இந்த மது அறிவை மழுங்க செய்யும். நீ பாக்குறோமா இல்லையா? நல்லா குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருப்பான், சட்டையெல்லாம் கழிஞ்சிருக்கும், பேண்ட் எல்லாம் கழிஞ்சிருக்கும், நாயோட நாயா கட்டி பிடிச்சு படுத்து கிடப்பான், டிச்சோரத்துல படுத்து கிடப்பான், எல்லா உணர்வும் அவனுக்கு இருக்கும். அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சே, மான மரியாதையே போச்சு, இன்னி இந்த சைத்தான தொடவே கூடாது அப்படிங்குவான். ஆனா அடுத்த நாள் குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஏன் அங்க மது ஆறு ஓடும், அதை நீங்கள் எவ்வளவு குடித்தாலும் போதை உங்களுக்கு ஏறாது. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கலாம் மது சம்பந்தமா? நாளை சொர்க்கத்தை, ஏன்னா என்ன கேட்டாலும் கிடைக்குமே, என்ன கேட்கலாம் சொல்லுங்க, என்ன கேட்கலாம்? எது வேண்டாமா? மது சம்பந்தமா? மது ஆறு ஓடும் போது நான் என்ன தெரியுமா கேட்பேன்? இறைவா, 24 ஹவர்ஸும்
மதுவோட ஆறுக்குள்ளேயே கடந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்பேன். யாரெல்லாம் கேட்பா? யாரெல்லாம் கேட்பா? ஏங்க சொர்க்கத்துக்குள்ள இருக்கிற மதுவை பேசிட்டு இருக்க யாருக்கு வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? நீ யாரு வேண்டாங்கிற மாதிரி இருக்கு. அது ஹராம் இல்ல, ஹலால். அது 24 hours. நான் அப்படியே கேட்பேன், இறைவா சொர்க்க அல்ல அந்த பாக்கியத்தை தரப்படும் உள்ள கால் எடுத்து வச்சா 24 மணி நேரமும் மதுவுக்குள்ளேயே ஓடணும். ஏன்னா திட்டுறதுக்கு யாரும் இல்ல. பொண்டாட்டியும் திட்டாது. போ, பயப்படாதீங்க, பொண்டாட்டி திட்டாது, தைரியமா சொல்லணும். அல்லாஹ் அந்த இடத்துல பாலாறு, தேனாறு, மது ஆறு, பரிசுத்தமான நீரினுடைய ஆறுகளை அல்லாஹ் அங்கே ஓட செய்வான். அது எப்படி? அதை தேடி நம்ம போக வேண்டாம். ஏன் அந்த மதுவார பாலார தேடி நம்ம போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நீ கரத்தை நீட்டினா போதும், ஓ பக்கத்தில் அந்த மதுவாரை அல்லாஹ் ஓட விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே வெயிலும் இருக்காது, குளிரும் இருக்காது. கடுமையான வெயில் இருக்காது, வெயிலே இல்லாம இருக்காது. இதமான சுகமான வெயிலாக இருக்கும். கடுமையான குளிரும் இருக்காது, கடுமையான குறைந்த குளிரும் இருக்க இதமான குளிராக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அங்க யாரும் கருத்த நிறத்திலே இருக்க மாட்டார். எல்லா வெண்மை நிறம் தான். போ, இந்த உலகத்திலே தான் கருப்பு சிகப்பு. லேடிஸ்க்கெல்லாம் 50-60 பியூட்டி பார்லர் வந்தாச்சு. இந்த பேக்க போடு, அந்த பேக்க போடு, அந்த பேக்க போடு. இடையில வாட்ஸ்அப்ல ஒரு 50 வயசு கிளவி அப்படியே தலையெல்லாம் முடிஞ்சு பிச்சைக்கார பொண்ணு அப்படியே சுருட்ட முடியா இருக்கு, கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நல்லா குளிக்க வச்சு என்னென்ன பேக்கெல்லாமோ போட்டு அப்படியே மேக்கப் போட்டு போட்டோல போடுறான். 25 வயசு பொண்ணு மாதிரி மாத்திட்டான். அதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை பார்த்தா பயமா இருக்கு, இந்த போட்டோவை பார்த்தா இப்படிதான் மாத்தினா. அவ்வளவு பேக், அவ்வளவு பொருளாதாரம், அவ்வளவு காசு வேணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல எதுவும் இல்லப்பா, எல்லாம் வெண்மையா தான் இருப்பீங்க. ரொம்ப வெயில் அடிச்சு எல்லாம் கருத்த நிறமுடைய ஒருவரையும் கூட அங்கே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி கலர்ல இருப்பீர்கள். ஹைட்டே 60 முழம். இங்க நம்ம யோசிக்கும் போது பயங்கர 60 முழம்னா என்ன ஆச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயரம் இந்த உலகத்துல 6 அடியை பார்த்தாலே என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்கிறோம். ரொம்ப சின்னதா பார்த்தா என்னடா இத்துணுண்டு இருக்கேன்னு கேட்கிறோம். விளையாட்டுக்காகவாவது கிண்டலான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல எல்லாம் 60 முழம் தான். போ, அப்படிப்பட்ட சொர்க்கத்தில நீங்கள் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே நீங்கள் தங்கி இருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு பதிவு செய்கிறான், அங்கே எப்படிப்பட்ட தோழமைகள் இருக்கும் தெரியுமா? இங்கதான் ஒருவருக்கு மத்தியில ஒருவருக்குள்ள பொறாமை, குரோத குணம், இவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், அடுத்தனுடைய மாமிசத்தை திங்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தான். அல்லாஹ் சொல்கிறான், சிறந்த தோழமைகள் உங்களுக்கு அங்கே உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி வார்த்தை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், இறைவா, மரணிக்கக்கூடிய இந்த கடைசி நேரம், நாளை எழுப்பப்படக்கூடிய அந்த தருணத்திலே சிறந்த தோழர்களோடு நீ என்னை எழுப்பி வைப்பாயாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட வார்த்தை, இன்றைக்கு இந்த உலகத்திலே நான் மரணித்தால், யா அல்லாஹ், நாளை என்னை நீ மறுமையிலே எழுப்பப்படும் போது என்னுடைய நபியோடும் என்னுடைய சிறந்த தோழர்களோடும் இறைவா நீ என்னை எழுப்பி வைப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இன்னும் சொர்க்கத்தை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சொர்க்கத்திலே உங்களுக்கு உணவுகள் உண்டு. முதல் உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீனினுடைய ஈரலை தருவான். அங்கே பசி இருக்காது, பட்டினி இருக்காது. ஆனா அதிகமா சாப்பிடுவோம். கொஞ்சம் அல்ல, நிறைய சாப்பிடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், தங்க தட்டுல வச்சு உனக்கு சோறு தர. அல்லாஹ் வார்த்தை பாருங்க. இங்க தங்க தட்டுல தின்னா என்ன சொல்லுவோம்? திங்க கூடாதுதான். சப்போஸ் தின்னா ஆடுறான்டா, ரொம்ப காசு வந்துருச்சு. அல்லாஹ் சொல்ற, தங்க தட்டுல தர, வெள்ளி கோப்பைகளை தர, நீ என்ன வேணாலும் சாப்பிடு. இங்க மாதிரி பாத்ரூம் போற பிரச்சனை எல்லாம் இல்ல. நீ சளி சீந்த மாட்டாய், எச்சில் துப்ப மாட்டாய், மலைஜலம் கழிக்க மாட்டாய். ஒரு வேர்வை வரும், அந்த வியர்வையும் கூட கஸ்தூரியினுடைய வாசமாக உங்களுக்கு இருக்கும். மாளிகைகள் உங்களுக்கு உண்டு. சாதாரண மாளிகை அல்ல, ஒரே ஒரு முத்தாளான மாளிகையை அல்லாஹ் தருவான்.
60 அடி உயரத்துக்கு அந்த மாளிகை இருக்கும். ஒரே ஒரு முத்து, பல அறைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொர்க்கவாசி ஒவ்வொரு அறைகளிலே தங்குவான். கடைசியாக ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். ஊர்லின் பெண்களை பத்தி பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் சொர்க்கத்துக்குள்ளே கால் எடுத்து வைத்தால் 2 ஊர் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்றால், முகத்திலும் அழகாக இருப்பார்கள், குணத்திலும் அழகாக இருப்பார்கள். அவர்களுடைய முகத்தினுடைய பிரகாசத்திலே உங்களுடைய முகத்தை அவர்களுடைய முகத்திலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், கடை வீதி உண்டு வெள்ளிக்கிழமையில, நம்மளுக்கு என்னதான் கொடுத்தாலும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணுமே, ஒரு கடை வீதி உண்டு வெள்ளிக்கிழமை. அந்த கடை வீதிக்காக அந்த மனிதர் சொல்லுவார், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், குவியல் குவியலாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் அங்க. அப்படியே அவர் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து கதவை தட்டுவார். அந்த கதவை திறக்குவார்கள். மனைவிமார்கள் சொல்வார்கள், 2 மனைவி ஒரே குணத்திலே இருக்கக்கூடியவர்கள். இந்த மனைவிமார்கள் சொல்வார்கள், அருமை கணவரே, அந்த கடை வீதிக்கு நீங்கள் போகும்போது அழகா போனீங்க, சொர்க்கத்தினுடைய காற்றுகள், சொர்க்கத்தினுடைய தூசிகள் அவர்கள் மீது பட்டு இருக்கும். போகும்போது அழகா போனீங்க, திரும்பி வரும்போது இன்னும் அழகா இருக்கீங்க. அவர் சொல்லுவார், நான் போகும்போது நீங்க அழகா இருந்தீங்க, திரும்பி வரும்போது இன்னும் அழகா இருக்கீங்க. அந்த பெண்கள் சொல்வார்கள் அந்த கணவனை பார்த்து, உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஊர்லின் பெண்களுடைய வார்த்தை என்றால், ஊர்லின் பெண்களுடைய வார்த்தை என்றால் நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய மனைவிமார்களுடைய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையாக அமைந்தால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது. அவர்கள் கணவனை வரவேற்பார்கள். அந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கணவனுக்கு முன்னால் அழகாக தெரிவார்கள். அந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வீடுகளுக்குள்ளாக கூடாரத்தை விட்டு வெளியே வர மாட்டார்கள். தேவைக்கு வெளியே வந்தாலும் மற்ற நேரங்களிலே சுற்றி திரியாத பெண்களாக கூடாரத்துக்குள்ளே இருப்பார்கள். அந்த குணம் நம்மிடத்திலே வர வேண்டும். கணவனை மட்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயகி அவர்களை அருகிலே அழைத்து கேட்பார்கள், என்னுடைய அருமை மகள் பாத்திமாவே, சொர்க்கத்து பெண்களுடைய ஒரு உயர்ந்த அந்தஸ்து உனக்கு வேண்டும் என்றால் என்ன குணம் உன்னிடத்திலே இருக்க வேண்டும்? ஏன்னா ஊர்லின் பெண்கள் அழகு, மாற்று கருத்து இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இந்த உலகத்தில மார்க் அடிப்படையில இகலாசான எண்ணத்திலே பெண்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்கள் என்றால் ஊர் பெண்களை விட அல்லாஹ் அழகாகி வைத்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கேட்பார்கள், சிறந்த பெண்ணுக்குண்டான உதாரணம் என்ன? அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தந்தையே, நான் என்னுடைய கணவனை மட்டும் பார்க்க வேண்டும், என்னுடைய கணவர் என்னை மட்டும் பார்க்க வேண்டும். அந்நிய பெண்களை பார்ப்பது அங்க வரல. சொல்லக்கூடிய வார்த்தையை ஆண்களும் பெண்களும், திருமணம் ஆனவர்களும் ஆகாதவர்களும் கவனிக்க வேண்டும். என்னுடைய பார்வை என்னுடைய கணவன் மீது மட்டும் இருக்க வேண்டும். என்னுடைய கணவனுடைய பார்வை என் மீது மட்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அனைத்து சொல்வார்கள், நபியினுடைய மகளாச்சே, இந்த குணம் இருக்கத்தானே செய்யும். இந்த குணம் ஊர் பெண்களுடைய குணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்ட வசனங்களும் வார்த்தைகளும் கொஞ்சம் தான். இன்ஷா அல்லாஹ் நீ வாய்ப்பு கிடைக்கும் போது சொர்க்கத்தை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். அந்த சொர்க்கத்திலே, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எவ்வாறு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அமரக்கூடிய ஒரு ஆக சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாக்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.